நான் ஒரு ஆத்மீக 1000ங்களுக்கு மேல் மக்கள் கூடுகிற ஒரு சின்ன சபைக்கு அப்ப நான் பேசுகிறேன், ஒரு பாஸ்டரா கிடையாது. அமை தோத்திரம் நூற்றுக்கணக்கான பிள்ளைகளுக்கு ஒரு ஆத்மீக பிதாவாய் பேசுகிறேன். அப்படிப்பட்ட அவனுடைய இருதயம் தெரிஞ்ச பேசுகிறேன். அந்த சபை, அந்த ஊழியன், அந்த தெய்வ ஜனம் தெய்வ கிருபையில நிற்கும். ஆமென். சிலருக்கு சொல்லுவாங்க 5 மணிக்கு வந்தாலும் யாரும் கேட்கப்படாது, 10 மணிக்கு வந்தாலும் யாரும் கேட்கப்படாது, 2 மணிக்கு வருவேன் யாரும் கேட்கப்படாது. அப்படின்னா நீ கொள்ள வடச்சேரி சந்தைக்கு தான் கூட்டத்துக்கு போகணும், நம்ம சபைக்கு வரப்படாது. 10 மணிக்கு அழிஞ்சு 10:15 எங்க போனேன்னு கேட்கணும். அதுதான் பாஸ்டர். இல்லைன்னா அவர் நம்ம சந்தையில ஒரு காய்கறி கடை வச்சு கொடுக்கணும். அவருக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரல, எங்கடா போனேன்னு சொல்றதுக்கு அவர் தில்லு இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அவர் ஊழியம் செய்யணும். இல்லைன்னா அவருக்கு ஒரு கடை வச்சு கொடுக்கணும். முக்கில் ஒரு பழக்கடை வச்சாலும் போறோம். அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தரால் சிட்சிக்கப்பட்டு போதிக்கப்படுகிற மனுஷன் பாக்கியவான். உங்கள் ஆத்துமாவுக்காக ஊழியக்காரன் உத்தரவாதம் பண்றவே. சில இடத்துல வந்ததும் தெரியல, போறதும் தெரியல, யாரு நம்ம விசுவாசின்னு தெரியல, யாரு விசுவாசி இல்லைன்னு தெரியல. அந்த நிலைமைக்கு வரப்படாது. அதனால நான் சொல்றேன், உனக்காய் ஜெபிக்கிறேன், உன்னை கடிந்து கொள்ளுகிறேன், உன்னை சிநேகிக்கிறேன், உன்னை சிட்சிக்கிறேன். இன்னைக்கு நான் எழுப்பி விடுவேன் சபையில, இன்னைக்கு வெளியே போய் நில்லுன்னு சொல்லுவேன், இன்னைக்கு நான் முட்டங்கால விடுவேன். யார 20 வயசு பிள்ளை என்ன நினைச்சியா 45க்கு அதாங்கதி. நான் சொல்ல புரியுது இல்லையா? எனக்கு கர்த்தர் நீ என்ன சம்பாதிச்சேங்கிறது 2வது. ஆண்டவர் என்ன நம்பி தந்தார். உன்னை எப்படியாவது கொண்டு அங்க நிறுத்திட்டு, அப்பா ஆளு கள்ளனா இருந்தாலும் இப்ப கொள்ளான்னு கொண்டு நிறுத்தணும். எல்லாரும் இருக்கீங்களா? வராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சிட்சையை விரும்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரியலி இப்படி தெரிஞ்ச நேத்தைக்கே கையில எடுத்திருப்பேனே. இருக்கட்டும் இருக்கட்டும், ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. சிட்சிக்கிறவனால் மட்டுமா சிநேகிக்க முடியும், சிநேகிக்கிறவனால் மட்டுமே சிட்சிக்க முடியும்.